ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு மினி விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகிற வழியில் என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். மார்னிங் 8 o'clock வர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பி போனது 9 o'clock மேலே தான் கிளம்பி போனோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால போகிற வழியில் தான் ஒரு வேப்பமரம் பார்த்தேன். அதுலேருந்து வேப்பிலை பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஏன் வைக்கிறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அத்தை தான் எங்கேயாவது போனால் வேப்பிலை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்கிறனால சரின்ட்டு வச்சுட்டு போகிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எதுக்காக வைக்கிறோம் அப்படின்ட்டு. மார்னிங் 9 o'clock பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயில், மதியம் அடிக்கிற வெயில் மாதிரி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி சிலைன்னு சொல்லுவாங்க. காந்தி சிலைக்கு ரைட் சைடில் ஒரு சம்சா கடை இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஸ்டஃபிங்லாம் வச்சு உடச்சி வச்சு அதில் ஒரு சால்னா ஊற்றி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஊரில் இந்த கடையில் மட்டும் தான் சம்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இன்றைக்கி மார்னிங் 9 o'clock டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை. ஸ்கூல் டைம்னால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியலை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே கூப்பிட்டு போங்கன்னா அவங்க கூப்பிட்டே போக மாட்டேன்ட்டாங்க. இதுதான் எங்கள் ஊர் மணிக்கூண்டு. மணியை பார்த்தாலே தெரியும், 9:35 ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். பேக்லேருந்து என்ன எடுக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த பேக்குக்குள்ளே தான் இருக்கும். இந்த மஞ்சள் பையில் எடுத்து வச்சுருப்பேன். அதை மட்டும் கொண்டு போய்க்கிறேன். பேக்குக்குள்ளே சாப்பாடும் தண்ணியும் வச்சுருப்பேன். வந்த வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி எதமாக குடிச்சிட்டு கிளம்பி போகலாம். தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு பேக்கிங் கொடுத்துட்டு நம்ம கிளம்பி போவோம் ஓபி பதிவுக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. உள்ளே போய் பார்த்தா தான் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். நிற்க கூட இடமே இருக்காது. போயிட்டு வரவே டைம் ஆகிரும் நினைக்கிறேன். 4 மணி நேரமாக காத்திருந்து பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேபி எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. அடுத்த வினிலாக்கில் பார்க்கலாம்.